வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது புஜ்ஜிக்கிரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா இது பேரெல்லாம் கேட்காதீங்க, அது பேர் நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பிளாட் பார்த்துடலாம். பிளாட்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலில் 2 கேங்கு, அந்த கேங் தான் எப்போவுமே சண்டை போட்டுனே இருக்கும். ஸோ நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுமே சேம் ஸ்கூலில் தான் போய் ஜாயின் பண்ணுறான். ஸோ நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ஜீனி கிடைக்குது. ஜீனி யார் அண்டு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுனால என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புஜ்ஜிக்கிரி. ஸோ பிளாட் நான் ஃபுல்லாக சொல்லலை, மேலோட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஃபுல்லாக சொல்லிட்டா உங்களுக்கு பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஓகேவா? ஸோ நான் ஏன் ப்ரோ இந்த புஜ்ஜிக்கிரியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நான் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கதை என்ன சொல்ல வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அந்த கதையை போய்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கனாலே மாங்காலாம் இதுக்கு கிடையாதுனால உங்களுக்கு செகண்ட் சீசன்லாம் வராது. ஓகேவா? வெறும் நீங்கள் 12 எபிசோட் பார்த்தா மட்டும் போதும். ஸோ ஒரு கதையை 12 எபிசோடுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ அந்த 12 எபிசோடுமே எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து அந்த 9th எபிசோடு வரைக்குமே அந்த ஃபன் டோனு அண்ட் வித் அந்த கதையுமே நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடைசி 3 எபிசோட் அந்த கதைக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ கதையை என்னென்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பேசிக்காக இது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் நடக்கிற கதை மாதிரி தான் இதை காமிச்சிருப்பாங்க கடைசியில். ஸோ அப்படி காமிச்சதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது எப்படி அப்படிலாம் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த கடைசி 3 எபிசோட் அந்த எமோஷ்னல் ட்ராமாலாம் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அந்த ஃபன் டோன்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸோ கடைசியில் அந்த எமோஷ்னல்குள்ளே போனதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு எமோஷ்னல் ட்ராமா அண்ட் வித் ஃபன் டோனில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த 9th எபிசோட் வரைக்குமே அந்த கேங்குக்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காட்டினதுலாம் நல்லா இருந்ததுங்க. ஸோ ஒரு ஃபன் டோனில் ஒரு ஃபேண்டசி சீரீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இது நீங்கள் கண்டிப்பாக இப்போ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் தான். ஓகேவா? ஏன்னா வேறு 12 எபிசோட் தான். ஸோ செகண்ட் சீசன்லாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாளில் முடிச்சிடலாம். ஸோ ஒரு ஃபன்னான போகிறதுனால தான் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இதை கிரன்ச்சி ரோலில் தாங்க பார்த்தேன். ஸோ கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப் தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா ஓகேவா? ஸோ அதனால் போய்ட்டு தமிழ் டப்பில் பாருங்கள். ஸோ கைஸ் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ நம்ம பயோவில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை தொட்டு உள்ளே போனீங்கன்னா கிரன்ச்சி ரோல் அக்கௌண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸை வச்சு பாருங்கள். ஏன்னா டெலிகிராமில் பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ நான் அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வேறு கண்டென்ட்டோட நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பீஸ்.